கொள்கை அடிப்படையில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் தான் உறுதியான நிலைப்பாடு. மிகப்பெரிய அளவுல கொள்கை. அப்படி கொள்கை அடிப்படையில் முடிவெடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது இந்தியாவில நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு கருணாநிதி அவர்கள் அழைத்த போது அந்த கூட்டத்துல ஒருவர் கூட திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைப்பதை எதிர்ப்பே தெரிவிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனா அதுல பல்வேறு திராவிட முன்னேற்ற கழகம் கூட தன்னை மாற்றத்துக்கு ஆட்படுத்திக் கொள்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. விஜயை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்தலில் நின்று அவருடைய வாக்கு வங்கி இவ்வளவுதான் என்று இன்னும் நிரூபிக்கப்படாத சார். அதை தாண்டி எவ்வளவோ பேர் திரைப்படத்துறையில இருந்து வந்திருக்காங்களே சார். ராஜேந்திரா இருக்கட்டும், பாக்கியராஜா இருக்கட்டும். இதெல்லாம் தோல்விதான் அடைஞ்சிருக்காங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். எம்ஜிஆர் அவர்கள் கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் இப்ப என்ன சொல்லி இருக்காரு, நான் இப்பொழுது உணர்ந்து கொண்டேன், அரசியல் வேறு, ரசிகர்கள் வேறு. தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் தலைவராக வீற்றிருக்கும் திரு க சக்திவேல் சார் அவர்களுக்கு வணக்கம். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் சார். வணக்கம் சார். வணக்கம். உங்களோட நேர்காணலில் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சார். நிறைய விஷயங்கள் தமிழகத்துல கடகடன்னு மாறிட்டே இருக்கு. இந்த 2026 கூட்டணி கணக்குல திடீர்னு பாத்தீங்கன்னா திரு வேலுமணி அவர்கள், முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களினுடைய மகன் திருமண வரவேற்பு இபிஎஸ், அதிமுகவின் பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் மகாராஷ்டிரா ஆளுநரான சிபி ராதாகிருஷ்ணனை சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்பு ஒரு எதேச்சியா நிகழ்ந்த சந்திப்பா இல்ல வேற ஏதாவது ஒரு கூட்டணிக்காக நோக்கி இது நகருமா சார்? ஏன்னா முதல்ல கூட்டணியே வேணான்னு சொன்னவங்க இன்னுங்க இருங்க 6 மாசம் இருக்கு பாத்துக்கலாங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சோ ஏதாவது காம்ப்ரமைசஸ் நடக்குமா சார் கூட்டணிக்காக? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நீங்க பார்க்க வேண்டியது அவர்களுடைய தலைவர் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி. அவர் என்ன தொடர்ந்து சொல்லி வருகிறார், நாங்கள் எங்களுடைய புரட்சி தலைவர் அவர்களுடைய வழிப்படியும் எங்களுடைய அம்மா புரட்சி தலைவியினுடைய ஆணைப்படியும் தான் தொடர்ந்து செயல்பட்டு வருவோம். அப்படிப்பட்ட செல்வி ஜெயலலிதா புரட்சி தலைவி அவர்கள் அவங்க என்ன கூறியிருக்காங்க, அரசியல் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. எப்படி என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்றைக்கும் துணைக்கு அழைக்கக்கூடிய அவருடைய அம்மா அவர்கள் கூறியிருக்கக்கூடியது. ஏன்னா அந்த அம்மாவினுடைய வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அம்மா கூறியிருக்கப்படி அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்ல, நிரந்தர நண்பன் என்ற அடிப்படையில தான் அவர் செயல்படுவார் என்று நான் கருதுகிறேன். எனவே அவர்கள் கூட்டணி குறித்து சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் அதுல அதாவது உறுதியாக தெரிவது போல ஒரு தோற்றத்தை கொடுத்தாலும் கூட கூட்டணியில் இருப்போமா இல்லையா என்பதையெல்லாம் காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். அப்படி காலம் முடிவு செய்வது என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சி அல்லது அரசியல்ல அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு வலுவான சக்தி என்பதையெல்லாம் அவர்கள் எடுத்து வைப்பதில்தான் இருக்கு. இதையெல்லாம் தேர்தல் நேரத்தில் ஆய்ந்து பார்த்துதான் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் முடிவெடுப்பார்கள். சில நேரங்கள்ல கொள்கை அடிப்படையில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் தான் உறுதியான நிலைப்பாடு எடுக்கும். மிகப்பெரிய அளவுல கொள்கை. அப்படி கொள்கை அடிப்படையில் முடிவெடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது இந்தியாவில நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு குறைந்து கொண்டுதான் வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி தீண்டத்தகாத கட்சி என்று யாரும் கூறுவது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியோடு இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு வைத்திருந்தது. முதல்ல தமிழ்நாட்டுக்கு கூட்டு வைத்திருந்தது அதுதான் 98ல பாராளுமன்றத்தில். அதே போல அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் கூட்டு வைத்தார்கள். அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியை என்ன சொன்னாங்க, இவங்க திரு வாஜ்பாய் அவர்களை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம், வாஜ்பாய் மிகப்பெரிய சிறந்த தலைவர், அவருக்காக நாங்க ஏதாவது காரணத்தை சொல்லி அவர்கள் சேர வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் 1999ல பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில சேருவதற்காக நடத்தப்பட்ட அவர்களுடைய பொதுக்குழுல இதை பற்றிய கருத்து கேட்பதற்கு அப்போது இருந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு கருணாநிதி அவர்கள் அழைத்த போது அந்த கூட்டத்துல ஒருவர் கூட திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைப்பதை எதிர்ப்பே தெரிவிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனா அதுல பல்வேறு சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இருந்தாங்க. இருந்தால் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அதற்கு பிறகு அவர் வெளியேறினார், காங்கிரஸோடு சேர்ந்தார். அதற்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி சேரவில்லை. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேர்ந்துதான் இணைதான் செயல்பட்டாரு. எனவே சேருவது இணைவது எல்லாம் காலத்தினுடைய சூழ்நிலைகள் தான் தீர்மானிக்கவே தவிர குறிப்பாக
இவர்கள் சேர மாட்டார்கள் அதாவது சொல்லக்கூடிய கூற்றை வைத்துக் கொண்டு எந்த முடிவுக்கும் நம்ம வர முடியாது. தேர்தல் நேரத்துல இருக்கக்கூடிய முடிவை தான் இதை தீர்மானிக்கும். ஆனா கடந்த தேர்தல்ல திரு பழனிசாமி அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக முடிவெடுத்து பாரதிய ஜனதாவோடு கூட்டு சேரவில்லை. அது ஒரு தேர்தல் வெற்றியாக கூட நம்ம பார்க்கலாம். ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியோடு சேராமல் இருந்தால் ஒரு வெற்றி வாய்ப்புக்கு அதிகமாக இருக்குமா என்பதை பரிசோதித்து பார்த்த ஒரு அடிப்படையில கூட 2024 நாடாளுமன்ற தேர்தலை நம்ம பார்க்கலாம். இப்ப அவங்க 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல தனியாக கூட ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைக்குரிய ஒரு வாக்கு எண்ணிக்கையோ அல்லது வெற்றியோ அவர்கள் பெற முடியவில்லை என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு நம்ம இணைங்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய கருத்து என்பது வலுவாக இருக்கிறது. மீண்டும் மீண்டும் சொல்லிக் வரக்கூடிய காரணத்தினால இது உடனடியாக அவர்களால் மாற்றிக்கொள்ள முடியாது. இது கால சூழ்நிலை தான் முடிவு பண்ணும். அதற்கான அந்த முன்னேற்பாடுகளை எடுத்து அந்த முன்னேற்பாடுகளின் அடிப்படையில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை கூட செய்யலாம். அந்த வகையில தான் இன்றைக்கு ஆளுநர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களை திரு எடப்பாடி பழனிசாமி சந்தித்ததை கூட நம்ம பார்க்கலாம். எனவே இது இருக்குமா இல்லையா என்பது பல்வேறு காரணங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் மட்டுமே அவர்கள் இணைவார்கள் என்று தெரியவில்லை. பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது இந்த தமிழ்நாட்டில் நாங்கள் வளர்ந்திருக்கிறோம், எங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இணையாக எங்களுக்கு வாய்ப்பு வேண்டும், இடங்கள் அளிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அப்பொழுது ஒரு மிகப்பெரிய சிக்கல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முதலமைச்சர் வேட்பாளராக யாரை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை முதலிலேயே அறிவித்து விட்டுதான் நீங்க தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று சொல்லும் போது கூட சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 2024 முன்பு இருந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் கிடையாது. இன்றைக்கு கொஞ்சம் வளர்ந்து விட்ட ஒரு நிலையை அடைந்து விட்ட ஒரு பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கிறது, மத்தியில் ஆட்சியில இருக்கிறது. எனவே அவர்கள் ஒரு கூட்டணியில் சேரும் போது தங்களுடைய வலிமையை தக்க வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவார்கள். இவற்றெல்லாம் ஒன்றாக இணைந்து பார்க்கும் போதுதான் அது தேர்தல் காலகட்டத்தில் தான் நடைபெறும். எனவே இப்பொழுது நடைபெறுவை என்பவை ஒரு செய்தியை தெரிவிக்கின்றன. அந்த செய்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட தன்னை மாற்றத்துக்கு ஆட்படுத்திக் கொள்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்ற செய்தி தான். சோ அப்ப அவங்க நிதர்சனத்தை என்னன்னு கொஞ்சம் உணர ஆரம்பிச்சுட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்ல விஜய் கூட்டணியில வரமாட்டாரு அப்படிங்கறதுனால இந்த முயற்சியை நோக்கி நகர்றாங்களா? விஜயை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் நின்று அவருடைய வாக்கு வங்கி இவ்வளவுதான் என்று இன்னும் நிரூபிக்கப்படாதவர். விஜய் திமுகவுக்கு மாற்று அல்லது அடுத்து அவர் தான் எந்த தேர்தல் நடைபெற்றாலும் முதலமைச்சர் வேட்பாளர் கூடிய அந்த அளவு சக்தி படைத்தவர் என்று கூறுவது எல்லாம் ஊடகங்களிலும் அவருக்கு வேண்டியவர்களுக்கு கூறுவதை ஒரு நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கியினுடைய அடிப்படையில யாருமே திரு விஜய் அவர்களை பார்க்க கிடையாது. சார், நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி என்பதை தாண்டி அவருக்கு ஒரு பரவலான வாக்கு வங்கி இருக்கும். அது பெண்களா இருக்கலாம், இல்லைன்னா இளைஞர்களாக இருக்கலாம், புதிய வாக்காளர்களாக இருக்கலாம், இல்ல அந்த 35 to 44 இடைப்பட்ட வாக்காளர்களாக இருக்கலாம், ஆண் வாக்காளர்களாக இருக்கலாம். சோ அப்படி இப்படின்னு எல்லா ஊர்லயும் ஒரு மாதிரி ஒரு பரவலான ஏதோ ஒரு பேஸ் வச்சிருக்காரோ? யாரோட பேஸாவது எடுக்கிறாரா, இல்ல ஒரு ஓவரால் ஒரு மாற்றுனாதான் அவர் முன்னெடுக்கும் போது ஒரு பேஸ் இருக்கும் அவருக்கு? விஜய் பொறுத்தவரை அவருடைய அடிப்படை திரைப்படம் தான். நடிகர் திரைப்படத்துல தான் அவருடைய அடிப்படை. எனவே இந்த திரைப்படத்தை தாண்டி அவர் பெரிய ஒரு கொள்கைகளினுடைய கோட்பாடுகளினுடைய திட்டங்களினுடைய செயல்பாடுகளினுடைய இருப்பிடமா நிலைப்பாடா யாருமே பார்க்கல. திரைப்படத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை திரைப்படத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டவர்கள் யாராவது வெற்றி பெற்றிருக்கிறார்களா? உடனே என்ன சொல்லுவாங்க, திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் வெற்றி பெறவில்லையான்னு. எம்.ஜி. ராமச்சந்திரன் அதை தாண்டி எவ்வளவோ பேர் திரைப்படத்துறையிலிருந்து வந்திருக்காங்களே சார். ராஜேந்திரா இருக்கட்டும், பாக்யராஜாக இருக்கட்டும், எல்லாம் தோல்விதான் அடைஞ்சிருக்காங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். எம்ஜிஆர் அவர்கள் கூட அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புதிதாக உருவாக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மாபெரும் அந்த இயக்கத்தை உடைத்து பிரித்தார். எனவே அவருக்கு தமிழ்நாடு முழுவதும் கடைகோடி முழுவதும் வேலை செய்வதற்கு ஆட்கள் இருந்தாங்க, அமைப்புகள் ஏற்பட்டது. செல்வி ஜெயலலிதா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல கட்டமைக்கப்பட்டு வலுவாக இருந்த ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருந்தார், பொதுச் செயலராக. எனவே எம்ஜிஆர் திரு செல்வி ஜெயலலிதாவுடைய அந்த திரைப்பட பின்னணி என்பது அவர்களுக்கு எந்த வகையிலையும் உறுதுணையாக கிடையாது என்பதை நம்ம பார்க்கலாம். இதே திரு சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்சாரு, பாக்கியராஜ் ஆரம்பிச்சாரு, திரு ராஜேந்தர்
லட்சிய ராஜேந்திரன் திமுக. ஆரம்பிச்சாரு. இப்ப நீங்க இவங்களெல்லாம் கூட விடுங்க. எல்லாம் கொஞ்சம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் போய் திரு கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரு. ஆமா. அவரே இப்ப என்ன சொல்லியிருக்காரு? நான் இப்பொழுது உணர்ந்து கொண்டேன். ம். அரசியல் வேறு, ரசிகர்கள் வேறு. ரசிகர்கள் அப்ப தொண்டர்களாக மாறுவது கடினம்ங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. தொண்டர்கள் அரசியல் தொண்டர்கள் என்பது வேறு. கட்சி ஒரு அ கலைஞருக்கு ரசிகர்கள். கிடைக்க இருக்கக்கூடிய வேறு என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்றார். அதே போல இவரு சிரஞ்சீவி ஆ. ஆந்திரால வந்து திருப்பதியில வரும் முதல் கூட்டத்தை கட்சி ஆரம்பித்த போது 30,00,000 பேர் திரண்டாங்க திருப்பதியில். ஓ! மிகப்பெரிய வரவேற்பு. ஆ. அவரால அதற்கு மேல வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல முடியவில்லை. திரு ம். சிரஞ்சீவினால. ம். கட்சியவே கலைச்சிட்டு அவர் வந்து இப்ப மீண்டும் வந்து நான் திரைப்படத்துக்கே போய் விடுகிறேன்னு சொல்லிக்கிட்டார். இப்படி பல்வேறு நீங்க வந்து சினிமா திரைப்பட நடிகர்களுடைய உதாரணங்களை நம்ம எடுத்து வைக்க முடியும். எனவே திரைப்பட நடிகர்கள் அந்த கவர்ச்சியை வைத்துக்கொண்டு நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, அரசியல் தாக்கத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தலாம் என்று நினைப்பது என்பது தவறு. அந்த நிலைப்பாட்டுல தான் இருக்காரு திரு ம். விஜய். விஜய் அவர்கள். எனவே விஜயை பொறுத்தவரைக்கும் அவருடைய வெற்றி அதனாலதான் நான் சொல்றேன். ம். அவருடைய வாக்கு வங்கி இதுதான் அப்படின்னு நிரூபிக்கப்படவில்லை. ம். 2 கூட இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம். பெரிய அளவுல இருக்குங்கிறது யாருமே ஏற்று சொல்லல. அவர் வந்து ஒரு சரியான ஒரு வாக்கு வங்கியை பிரிப்பதற்கான ஒரு நிலை இருக்கிறது. ஆ. யாரோடும் சேர்ந்தால் வெற்றி பெறலாம் என்று சொல்கிறார்கள். ம். அவருடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய அந்த பிரசாந்த் கிஷோர் மட்டும் தான் சொல்றாரு. ம். இவர் திமுகவுக்கு எதிரா மிகப்பெரிய ஒரு வலுவான சக்தியா இருப்பார் என்று அவருடைய ஆதரவாளர். திரு பிரசாந்த் கிஷோர் அவருடைய ஆதரவாளரா தான் பார்க்கிறாரு. ஆமாமா. கண்டிப்பா. ஆதரவாளர்கள் உறுதியாக சொல்லுவாங்க. ம். யாரா இருந்தாலும் இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா, திரு ராகுல் காந்திக்கு வந்து நேற்றைய தினம் நான் பார்க்கிறேன் ஒரு காங்கிரஸ்காரங்க எழுதி போட்டிருக்காங்க. நாளைய பிரதமர்ன்னு எழுதி போட்டிருக்காங்க. அது ம். அவருடைய விருப்பம், அவங்களுடைய அவா. அது மாதிரி ம். பிரசாந்த் கிஷோரும், திரு விஜயை ஆதரிப்பவர்களுடைய அவா வந்து அவரு நாளைய முதல்வர், திமுகவுக்கு மாற்று சக்தி, அப்படி ம். வந்து பிரமையை உண்டுபதற்கான தோற்றத்தில் ஆனால் உறுதியாக திரு விஜயனுடைய வாக்கு வங்கி இதுதான் என்று நிரூபிக்கப்படாத சூழ்நிலையில் யாரும் அவரோடு இணைவதற்கு தயக்கம் தான் காட்டுவார்கள். ஓகே சார். அதனால எந்த விதமான யாருமே வந்து விரும்பி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க விரும்பி திரு விஜய் அவர்களோடு செல்வாரா என்றால் உறுதியாக செல்ல மாட்டார். ஓகே சார். ஏனென்றால் ஒரு நிரூபிக்கப்படாத வாக்கு வங்கியோடு இணைவது என்பது அது தற்கொலைக்கு சமமான ஒன்றுதான். ஓகே. எனவே அந்த தற்கொலைக்கு வந்து ஆட்சிக்கு வர வேண்டும் நினைக்கிறவங்க அந்த அவங்க விஜயோட சேர்ந்துக்கிட்டு தோல்வி அடைவதற்கு தயாராக இருக்க மாட்டாங்க. ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறவங்க சூசைட நோக்கி நகர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம் சார். சார், மற்றொரு விஷயங்கள் நான் இந்த இடத்துல என்ன கேட்கணும், பொதுவாகவே இங்க மருத்துவர்கள வந்து நடமாடும் தெய்வங்கள் தான் மக்கள் பார்ப்பாங்க. ரொம்ப அதிர்ச்சிகரமா டு த கோரா ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை விடுதிகள்ல தங்கியிருந்த மருத்துவர்கள், பயிற்சி மருத்துவர்களிடம் கஞ்சா மருந்து பிடிபட்டிருக்கு. போதை மருந்து. இந்த செய்தி சொல்வது என்ன? இது இவ்வளவு தூரம் தமிழகத்தில் அடிக்கடி, அதாவது இங்க மருத்துவர்கள்னு சொல்லல, பொதுவாகவே தமிழகத்தில் இந்த கஞ்சா பிடிபடுதல் அது வந்து கடந்த காலங்கள்ல இன்கிரீஸ் ஆயிருக்கா? இல்ல டே பை டே இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கா? அது உண்மைதான். இன்றைக்கு இந்தியாவிலேயே வந்து அதிகமான அளவு இந்த போதை பொருட்கள், அத கஞ்சா உட்பட இவற்றினுடைய ஆ பயன்பாடு என்பது அல்லது அத பிடிப்பது என்பது தமிழ்நாட்டுல தான் அதிகமா இருக்கு. ம். அப்படின்னு ஒரு இந்தியாவினுடைய ஒரு ஆய்வறிக்கையை சொல்லி இந்திய அரசினுடைய ஒரு அறிக்கை கூட ம். சொல்கிறார்கள். ம். அதிகமான வழக்குகள் ம். இப்பெல்லாம் இதுல கூட்டி சொன்ன பிறகுதான் இப்ப வந்து வழக்குகள் வந்து அதிகமா போடுறாங்க. ம். இருந்தாலும் இது வந்து ஒரு பரவலாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் வந்து ம். பிடிபடக்கூடிய அந்த மெத்தமைடின், கஞ்சா போன்ற அந்த ம். போதை வஸ்துகள் ம். அளவு வந்து மிகப்பெரிய அளவு இருக்கிறது என்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று. இளம் சமுதாயத்தை இன்றைக்கு சீரழிக்கக்கூடிய வகையில தான் வந்து இருக்கிறது. ம். இதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து இரும்பு கரம் கொண்டுதான் ஒடுக்க. அது எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஆனால் ம். தமிழ்நாடு அரசு இதை ம். வந்து எந்த விதமான செயல்பாடுகளும் இல்லாம வந்து ஒரு சாதாரண வழக்குகள் போல இதை வந்து அவர்கள் வந்து செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே. உறுதியாக இரும்பு கரம் கொண்டு அவர் வந்து இந்த ம். போதை வசதியுடைய அந்த இதை வந்து தடுத்திருக்க வேண்டும். நீங்க சொன்னது போல ம். ஆஹ் மருத்துவமனைகள் இருக்குது. இந்திய ம். தமிழ்நாட்டினுடைய தலைமை மருத்துவமனையா இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையிலேயே இந்த ம். போதை வசதிகள் இருக்கிறது. ம். வேறு கல்வி நிறுவனங்களில் வந்து அருகில் வந்து விற்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. ம். இந்த போதை வசதிகளை பயன்படுத்தக்கூடிய எண்ணிக்கை என்பது மாணவர்கள், இளைஞர்கள் தான் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால ம். இந்த பரவல்ங்கிறதே வந்து முதல்ல முழுமையாக தடுத்து நிறுத்தப்படணும்.
ஓகே சார். அது தமிழ்நாடு அரசு இது வந்து இன்னும் வேகமாக செயல்பட வேண்டும். காவல்துறை இது பொறுப்பு காட்டி செயல்பட வேண்டும். அப்படி செயல்படாமல் இருந்தால் மிகப்பெரிய ஒரு அபாயகரமான சூழ்நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்படும். எனவே வந்து தமிழ்நாடு அரசு கையில தான் இருக்கு. தமிழ்நாட்டு அபாயகரமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளுறதா? அல்லது போதை வசதிகளற்ற ஒரு மாநிலமா மாற்றுவதா? அல்லது தமிழ்நாட்டுல வந்து இளைஞர்கள் சீரழிப்பதற்கு அடிப்படை காரணமாக இருப்பதா என்பதை தமிழ்நாடு அரசு தான் முடிவு செய்து, அதற்கான உரிய காவல்துறை நடவடிக்கைகள வேகமான முறையிலும், உறுதியான முறையிலும் அது அவங்களுடைய எந்த கட்சியை சார்ந்தவர்களும் எவ்வளவு பெரியவர்களா இருந்தாலும் கூட அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்பது உறுதியான நடவடிக்கையாக தமிழ்நாடு அரசு எடுத்தால் இது குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சார், நேற்று நாம் பார்த்தோம். மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியதை தொடர்ந்து தமிழகம் எங்கும் அவருடைய உருவ பொம்மைகள் வந்து எரிக்கப்பட்டது. எல்லா இடத்துலயுமே போலீஸ் காவல்துறையை சார்ந்தவர்கள் கூட காவலாக நின்று அதை அதாவது அவங்க இருக்கும்போதே அவங்களுக்கு நேராகவே இந்த உருவ பொம்மை எரிக்கப்பட்டதெல்லாம் பார்த்தோம். இன்று வந்து அதை எதிர்த்து குறிப்பாக பொள்ளாச்சியிலன்னு நினைக்கிறேன் பாஜகவினர் போராட்டங்களை மேற்கொண்ட போது அவர்களை கைது செய்த நடவடிக்கையும் நம்மால் பார்க்க முடிந்தது. சோ நேற்று உருவபொம்மை எரித்ததற்கு கைது இல்லாததும், இன்று அதை எதிர்த்து தங்களுடைய போராட்டத்தை வலுவாக காண்பித்ததற்காக கைதை பார்க்கும்போது நமக்கு இந்த செய்தி உணர்த்துவது என்ன சார்? இந்த செய்தி உணர்த்துவது தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகளுடைய குரல்களை நெரிக்கப்படுகிறது. அதுதான் ஏன்னா ஆளுங்கட்சி ஒரு ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டங்களை நடத்துவதற்கு எப்படி நீங்கள் அனுமதிக்கிறீர்களோ, தர்மேந்திர பிரதான் கூறிய கருத்து உங்களுக்கு ஏற்புடைய கருத்துல, எனவே ஒரு எதிர்த்து உங்கள் எதிர்ப்பை காட்டுகிறீர்கள். அது ஒரு ஜனநாயக நடவடிக்கை. எனவே நீங்கள் அதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்கிறோம். ஜனநாயக ரீதியாக நீங்கள் உங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துங்க. நாங்கள் வைப்பதை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் வைக்க விரும்புகிறோம் இந்த தமிழ்நாட்டு மக்களிடத்துல என்று அவர்கள் ஒரு எதிர் போராட்டம் நடத்தும்போது அதை வந்து அனுமதித்திருக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு அனுமதித்திருக்க. இது வந்து இப்ப முதல் முறை கிடையாது. இது பாரதிய ஜனதா கட்சியோட அடிப்படை மட்டும் பார்க்காதீங்க. தமிழ் எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி என்பது கிடையாது, மறுக்கிறார்கள். ஆளுங்கட்சியினரும் ஆளுங்கட்சி கூட்டணி சார்ந்த கூட்டணி கட்சியினரும் போராட்டம் நடத்துவதற்கு எளிதாக அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. அவர்களுக்கு அனுமதி இல்லாமலும் போராட்டம் நடத்துவதற்கு வாய்ப்புகள் அளிக்கப்படுகிறது. ஆனால் எதிர்கட்சிகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அல்லது பொதுவான ஒரு பிரச்சனையை வைத்தோ போராட்டமோ நிகழ்ச்சியோ நடத்துவதற்கு இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது முற்றிலுமாக அதற்கான வாய்ப்புகளை தருவதில்லை. இது ஜனநாயகத்துடைய குரல் வழியை நெருக்கக்கூடிய செயல். இதை வந்து அவர்கள் மட்டும் நடத்தினா பத்தி உங்களுக்கு என்ன இந்த ஜனநாயகத்தில் உரிமை இருக்கிறதோ ஆட்சியாளர்களுக்கு, ஆட்சி கட்சிகளுக்கு, கூட்டணி கட்சிகளுக்கு அதே உரிமை எதிர்கட்சிகளுக்கும் இருக்கிறது. எதிர்கட்சிகள் குரல் வழியை நெறித்தால் அது என்ன ஆகும்? இப்ப வந்து இந்த திருக்குறள்லயே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதாவது எதிர்கட்சிகளுக்கு நீங்க வாய்ப்பளித்து எதிர்கட்சிகளுடைய குரலை கேட்டு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு உண்மையை அறிந்து நீங்க செயல்படும் போதுதான் ஆட்சியும் சிறப்பா இருப்பான். ஆட்சி ஒரு நல்ல அரசு வந்து மக்களுக்கான அரசாக இருக்கும். ஆமா, நீங்க அதை நீங்க செய்யாம நீங்க வந்து எனவே தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகளுடைய குரல் வலை நெரிக்கப்படுகிறது. ஜனநாயக முறையான அந்த சிந்தனை என்பது தமிழ்நாட்டுல முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஜனநாயக நெறிமுறைகள் வந்து ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும் தான் இருக்கணும் திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. இது சரியான போக்கு கிடையாது. இது உறுதியாக வன்மையாக வந்து கண்டிக்கத்தக்க போக்கு. தமிழகத்துல ஜனநாயக ரீதியான குரலை அனைவரும் எழுப்புவதற்கான வாய்ப்புகளை அளிக்கப்பட வேண்டும். அது வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து செய்ய வேண்டும் என்பது நம்ம நினைக்கிறோம். அதுதான் வந்து இந்தியா என்கிற ஒரு ஜனநாயக நாட்டுக்கு, மக்களாட்சி நாட்டுக்கு அந்த அடிப்படை அம்சம். அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலம் யாருக்கும் மறுக்கக்கூடாது. நீங்கள் எப்படி செய்வதற்கு உங்களுக்கான அனுமதியை நீங்களே பெற்றுக் கொள்கிறீர்கள். ஆட்சியில் இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்க இந்த ஜனநாயகத்துல வந்து நீங்கள் ஒரு பகுதி, அவ்வளவுதான். அப்ப இன்னொரு பகுதியாக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பை நீங்க தரணும். அப்படிதான் நான் பார்க்கிறேன். அந்த வகையில தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய போராட்டத்துக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை, அவர்கள் நிறுத்தப்பட்டு கைது செய்யப்படுகிறார்கள் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரணமாக நிலவக்கூடிய ஒரு உண்மை. இது எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுவது கிடையாது. அந்த வகையில தான் நீங்க இதை பார்க்க வேண்டும். எனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றே ஒன்றில் சரியாக இருக்கிறது. எதிர்கட்சி, அது பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, வேற எந்த கட்சியா இருந்தாலும் சரி, குரல் வழியை இணைப்பதிலே அவர்கள் சரியாக இருக்கிறார்கள்.
அதுக்காக நீங்க அவங்கள பாராட்டணும். சார் ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும், தெளிவாகவும் யாராக இருந்தாலும் எங்களுடைய கொள்கை ஒன்றே ஒன்றுதான். நாங்க பாரதிய ஜனதா கட்சி, மத்த கட்சின்னு பார்க்கல. எல்லாருடைய குரல் வழியும் நெரிப்போம் அப்படிங்கிறதுலயும், தொடர்ந்து இங்க வார்த்தை போர்கள் அதிகமாக இருந்தாலும் கூட, நீங்க வாக்கு சதவீதத்தை நிரூபிக்காமலேயே ஊடகங்களினாலேயோ, இல்லைன்னா மற்றவர்கள் கூறுவதினாலேயோ மட்டுமே முதல்வர் நாற்காலி உங்களுக்கு கிடைப்பது சுலபம் கிடையாது அப்படிங்கிறதையும், தொடர்ந்து அதிமுக தன்னுடைய நிலைப்பாடை மாறும் கட்டத்துக்கு இன்று நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற நிதர்சனமான உண்மையையும் உங்கள் பேட்டியின் வாயிலாக அறிந்து கொண்டோம். இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது பற்றி பேசலாம் சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.